21/5/2025 தினத்தந்தி பேப்பரில் வந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான மாதிரி வினா விடை தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது எவை சுதந்திரமான நீதித்துறையின் பார்வைக்கு உட்பட்டது? 1, 2, 3 ஆகியவை. நீதிபதிகள் பாதுகாப்பாக பணியாற்றுதல் மற்றும் ஊதியம் பெறுதல். நீதிபதிகள் குடியரசுத் தலைவரால் தகுதியின் அடிப்படையில் நியமிக்கப்படுதல். நீதிபதிகளுக்கான ஊதியம் மற்றும் உதவித்தொகைகள் இந்தியாவின் தொகுப்பு நிதியிலிருந்து கொடுக்கப்படுதல். இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தேர்வு செய்ய முன்மொழிந்தவர் யார்? ஜே.பி. கிருபாலனி. கீழ்கண்ட கூற்றை கருதவும். 1 மற்றும் 2 மட்டும் சரி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது. பிரதமர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். ஒரு கட்சி தேசிய கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற கீழ்கண்ட எந்த அளவுகோல்களின்படி இருக்க வேண்டும்? 1, 2 மற்றும் 3 இவற்றில் ஏதேனும் ஒன்று அவசியம். ஏதேனும் 4 மாநிலங்களில் 6% வாக்குகள் பெற்றிருத்தல். மக்களவைக்கான தேர்தலில் 2% உறுப்பினர்கள் ஏதேனும் 4 மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏதேனும் 4 மாநிலங்களில் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றிருத்தல். காகா கலேல்கர் ஆணையம் எதனோடு தொடர்புடையது? பிற்படுத்தப்பட்டோர் தேசிய ஆணையம். பின்வரும் கூற்றுகளில் இந்திய ஜனாதிபதி அதிகாரத்தில் எது எவை சரியானவை? 1, 2, 3 மற்றும் 4 சரியானவை. குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரையுடன் மட்டுமே பண மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். நாட்டின் நீதி நிலைத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை அறிவிக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்தவொரு நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி அல்ல. யூனியன் பிரதேசங்களில் நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பானவர். சரியான இணையை தேர்ந்தெடு. 1 மற்றும் 2 மட்டும். ஷரத்து 269 மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள். ஷரத்து 268 மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது. கீழ்காண்பவற்றை அதன் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் சரியாக காலவரிசைப்படுத்தவும். ஃபர்ஸ்ட், மத்திய புலனாய்வு குழு. செகண்ட், மத்திய கண்காணிப்பு ஆணையம். தேர்டு, மத்திய தகவல் ஆணையம். ஃபோர்த்து, லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம். 2134. பின்வருவனவற்றுள் தவறான இணையை கண்டறிக. டெல்லி உயர் நீதிமன்றம் 1976. இது மட்டும் தவறானது. சரியானது அலகாபாத் உயர் நீதிமன்றம் 1866. பம்பாய் மற்றும் கல்கத்தா உயர்நீதிமன்றம் 1862. பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் 1966. தவறான கூற்றை கண்டறிக. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் இறுதி கூட்டத்தொடர் ஜனவரி 26, 1950 அன்று நடைபெற்றது. இதுதான் தவறானது. சரியானது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 அன்று நடைபெற்றது. வரைவு குழு ஆகஸ்ட் 29, 1947 அன்று அமைக்கப்பட்டது. 284 உறுப்பினர்கள் அரசியல் அமைப்பில் நவம்பர் 26, 1949 ஆண்டு கையெழுத்திட்டனர். இது 3 சரியானது. கீழ்காணும் எந்த கூறுகள் சாசன சட்டம் 1833 வழங்கப்படவில்லை? கவர்னர் ஜெனரல் அவையில் ஓர் இந்தியர் சட்ட உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். பின்வரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கடமைகள் குறித்து வரும் சரியான கூற்றுகள் யாவை? 3 மற்றும் 4 சரியானது. சுவரன் சிங் குழுவின் மூலம் அடிப்படை கடமைகள் ஒரு பகுதியாக அரசியல் அமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது. அடிப்படை கடமைகள் இந்திய குடிமகனுக்கு மட்டும் பொருந்தும். முகப்புரை பற்றிய பின்வரும் கூற்றுகளை ஆய்க. அனைத்தும் சரிதான். எர்னஸ்ட் பார்க்கர். முக்கிய குறிப்பு. பால்கிவாலா அடையாள அட்டை. K.M. முன்ஷி. இந்திய ஜனநாயக குடியரசு இறையாண்மையின் ஜாதகம். தாகூர் தாஸ் பார்கவா. இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா. பொறுத்துக. தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. மாநிலங்கள். 1960 மகாராஷ்டிரா. 1963 நாகாலாந்து. 1975 சிக்கிம். 1972 மேகாலயா. 3412. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. இரண்டும் சரி. அவை கலைக்கப்பட்டாலும் சபாநாயகர் தனது பதவியில் தொடர்கிறார்.
ஒரு மசோதா பண மசோதா அல்லது சாதாரண மசோதாவா என்பதை தீர்மானிக்க சபாநாயகருக்கு அதிகாரம் உள்ளது. 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குவதற்கான ஷரத்து 21A எந்த திருத்தம் மூலம் அரசியல் அமைப்பில் சேர்க்கப்பட்டது? 86வது திருத்த சட்டம் 2002. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. 1, 2, 3 சரி. ஷரத்து 360 நிதி நெருக்கடி நிலையை அறிவிக்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் அளிக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உட்பட எந்த வகை நபர்களின் சம்பளம் மற்றும் இதர படிகளை குறைக்க முடியும்? இந்தியாவில் இதுவரை இந்த வகையான அவசர நிலை அறிவிக்கப்படவில்லை. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. 1, 2 சரி. அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியல் அமைப்பின் பகுதி 3இல் குறிப்பிடப்பட்டுள்ளன. மூல அரசியலமைப்பு 7 அடிப்படை உரிமைகளை வழங்கியது. உறுப்பினராக இல்லாமல் பாராளுமன்றத்தில் வாக்களிக்கக்கூடிய ஒரே நபர் யார்? மாநிலங்களவை தலைவர். நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தை அமைச்சரவை குழு முறை அரசாங்கம் என அழைத்தவர் யார்? ஐவர் ஜென்னிங்ஸ்.